Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு மண்டே வந்து எப்படி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பையிங்ல வந்துட்டு எப்படி கால் சைடு போய்க்கலாமா புட் சைடு போய் ப்ராஃபிட் பண்ணலாமான்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஃப்ரைடேல எப்படி ட்ரேட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டில 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பியூரா வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அண்டு பிரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரைடே உங்களுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பியூரான அப் ட்ரெண்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி 200ல 500 பாயிண்ட்ஸ் பக்கம் 400 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு க்ளோஸ் கொண்டு கொடுத்துருக்குறான். இப்போ நம்மளுக்கு நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டில அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. இப்போ எங்க நம்மளுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிறானா கேப் டவுன் ஓப்பன் ஆகிறானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கிருந்து வருது. ஸோ இதை வந்து நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வெறும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் வச்சு தான் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்றோம், ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் நம்ம எந்த யூஸ் பண்றது இல்லை. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா 1 2 உங்களுக்கு இதோட 3 தடவையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40,952 வரைக்கும் இருக்கு. ஸோ 40,952 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து அப் ட்ரெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 41,000 வந்து மண்டே நாளைக்கு வந்து போற சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ 41,000 போறதுக்கு முன்னாடி இந்த கேப் வந்து கூட நாளைக்கு ஃபில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்க ஒரு கேப் இருக்கு, மேலே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்க ஒரு கேப் வந்து இருக்கு. ஸோ எப்போ இந்த 40,850 பிரேக் அவுட் கொடுக்குறானோ ஸோ இந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகணும். ஸோ உங்களுக்கு 41,200 இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கேப்பும் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து எப்படி நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 40,800 அப்படிங்கிறது, அதாவது 845 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இது பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு 41,000ல இருந்து உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனும் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் 41,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். உங்களுக்கு வந்து ஓஏ டேட்டா படி பார்த்தீங்கன்னாலும் 41,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ இந்த 41,000 அப்படிங்கிற இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகலாம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இப்போ 40,600 இருக்கு, உங்களுக்கு ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு மேல இருந்து இங்க வந்துச்சுன்னா இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகலாம். ஸோ அதுவே உங்களுக்கு இதை பிரேக் அவுட் கொடுத்தானா நாளைக்கு 41,000 பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு 41,200 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ அது வந்து நாளைக்கு ஃபில் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா. நாளைக்கு டியூஸ்டே வந்து உங்களுக்கு டியூஸ்டே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து லீவு. ஸோ அதனால நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கும் மண்டே, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கங்காட்டி நாளைக்கு ஃபுல்லா சைடுவேஸ்லயே வந்து மார்க்கெட் முடிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே 40,700 to 40,300 இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே வந்து நாளைக்கு மார்க்கெட் முடிக்கிறதுக்கு அவங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே சைடுவேஸ்லயே வந்துட்டு மார்க்கெட் முடியலாம். ஏன்னா ஃபின் நிஃப்டில வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால அவங்க வந்து ப்ரீமியம் வந்துட்டு செல்லர்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே வந்து முடிக்கலாம். ஸோ அதனால இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் பையிங்ல வந்து இதா இருந்துக்கணும். அதே நாளைக்கு வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து இன்னைக்கு வந்த ஃப்ரைடே வந்து லோவா இருக்கும். ஸோ ஃப்ரைடே வந்து லோங்கிறது எவ்வளவு 40,200. ஸோ இந்த லோல இருந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கேப் 40,200 லோல இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு 40,500 அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இன்னைக்கு வந்த ஃப்ரைடே வந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு 39,900 வரைக்குமே வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வருமானு சொல்லி நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு டியூஸ்டே எப்பவும் போல மார்க்கெட் இருந்துச்சுன்னா வந்து மண்டே ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்கலாம். ஸோ டியூஸ்டே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறங்காட்டி ஃபின் நிஃப்டில
உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி வந்து ஃபுல் சைடுவேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு எடுத்துட்டு போகலாம். ஒரு ட்ரெண்டிங் டேக்கு அப்புறம் ஒரு சைடுவேஸ்லயே இங்க இருந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ இதே நாளைக்கு ஃபிளாட் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு இந்த இது இருக்கு இல்லைங்களா 40,546. ஸோ இந்த லெவல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும் 536. ஸோ இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு நாளைக்கு அப் ஆகி 41,000 வரைக்குமே 500 பாயிண்ட்ஸ் இன்னொரு 400 பாயிண்ட்ஸ் ரேலி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 41,000 இப்போதைக்கு எஃப்ஐஐஸ் வந்து நைட் பையர்ஸா இருக்காங்க, டிஐஐஸும் வந்து பையர்ஸா இருக்காங்க. ஸோ இதனாலதான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரைடே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். சிம்பிள் பிளான் தான். நம்மளுடைய லெவல்ஸ் வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றான்னு சொல்லி பார்த்துட்டு பையிங் பண்ணிக்கணும். நீங்க கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்போ பை பண்றது அப்படின்றத தெரியலனா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்ல பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் கிரியேட் ஆனாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வந்து கால் சைடு போய்க்கிங்க வந்து நம்ம ஃப்ரைடே சொல்லியிருந்தோம், அதாவது 17,289. ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்போம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டே ஹை ப்ரோக் ஆன் மீன்ஸ் அப் மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டே ஹை ப்ரோக் ஆன் பண்ணி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூவ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்துட்டு சார்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு டெலிகிராம் குரூப். இன்னும் நீங்க ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தயவு செஞ்சு. நம்ம சேனலை வந்து ஒரு சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, க்ரோத் ஆகிட்டு இருக்க சேனல். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைவ் மார்க்கெட்ல. ஸோ நிஃப்டியில வந்து இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியும் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தா நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் இன்னும் அப் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி நம்ம வந்துட்டு தேர்ஸ்டே அனலைஸ்லயே வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்துட்டு இப்போ எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17,200 இந்த லோ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த கேப் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு ஃபில் ஆகிற கூட சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டிலையும் சரி கேப் வந்து இன்னும் உங்களுக்கு ஃபில் ஆகல. அந்த கேப் ஃபில்லிங் வந்து நாளைக்கு நடந்துட்டு மறுபடியும் அப் ட்ரெண்ட் கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் ஒரு கேப் இருக்கு. ஸோ இங்க மேலையும் 17,500 கிட்ட. ஸோ இந்த கேப் வந்து இந்த கம்மிங் வீக்ல வந்து ஃபில் ஆகலாம். ஸோ இந்த கம்மிங் வீக்ல இந்த அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு இந்த கேப் வந்து ஃபில் ஆகலாம். ஸோ கேப் எப்பவுமே மார்க்கெட் வந்து விட்டு வைக்காதீங்க. ஃபுல் கேப்ஸையும் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கங்க நிஃப்டியில. இந்த ஹை அண்ட் லோ. ஸோ 17,382 வந்து ஹை வந்து வந்திருக்கு ஃப்ரைடே. உங்களுக்கு கேப் அப் வந்து 17,450 ஒரு 50 பாயிண்ட் டு 60 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆனா 450ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 17,450 அப்படிங்கிறது 17,450ல இருந்து உங்களுக்கு ஃபால் ஆகலாம். மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா 17,320 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அடுத்த டார்கெட் வந்து 17,200. ஸோ உங்களுக்கு 17,236. சாரி, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகி உங்களுக்கு ரிவர்சல் ஆனா மார்க்கெட் சாரி 17,234 அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் டார்கெட் வச்சுட்டு புட் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே 90% வந்து கேப் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அதனால கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா வந்து கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி படி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ பட் ஃப்ரைடே வந்து அப்படி நம்மளுக்கு நடக்கல. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்துட்டு 17,450 மேல சஸ்டைன் ஆகி உங்களுக்கு மேல போனோம்னா 17,520 வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆச்சுட்டு கால் சைடு போய்க்குங்க. 17,400 வந்துட்டு கால் சைடு போய்க்குங்க. நம்மளும் லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி ஏதோ ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதோட சார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க கால் சைடு புட் சைடு போய்க்குங்க. ஸோ இப்போ 17,200 பிரேக் அவுட் பண்ணிட்டானா கண்டிப்பா அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். 17,120 வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்துட்டு புட் சைடு வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் இருக்குங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 17,234. ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகலாம். மறுபடியும் ரிவர்சல் ஆகி உங்களுக்கு டே ஹையே வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட பிளான். ஸோ சிம்பிள் பிளானா வச்சுக்கோங்க. நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்துட்டு 4-5 இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ட்ரேட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க, கேண்டில்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? பியூரா பிரைஸ் ஆக்ஷனை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்லயே வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல லைவ் ட்ரேட்ஸ் வேணும்னாலும் நம்மளோட ப்ரீமியம் குரூப் வந்து இருக்கு. ப்ரீமியம் குரூப்போட லிங்க் வந்து கீழே இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு
சார்ட்ஸோட வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி புட் சைடு என்ட்ரி 350 300 டார்கெட் வந்துட்டு 400. ஸோ உங்களுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சா? ஸோ டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு 390 400 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுருவோம். ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அதுலயும் கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பிளான் வேணுமோ செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து ட்ரேடுக்கு என்ட்ரி ஆகிற முன்னாடி உங்களுடைய ஓன் அனலைஸ் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. ஸோ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்றேனோ அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம்.